ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருப்பு கொண்ட கடலை யூஸ் பண்ணி புளிக்குழம்பு எப்படி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் கொண்டக்கடலை நம்ம வந்து 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு எடுத்துருக்கோம். அப்போ தான் நல்லா பெருசாக நல்லா ஊறியிருக்கு பாருங்கள், நல்லாவும் வேகும். இப்போ அந்த ஊறின கொண்டக்கடலை எடுத்துருக்கோம். அதோட வந்து உருளைக்கிழங்கு நறுக்கி போட்டுக்கிறோம். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் முருங்கைக்காய் கத்திரிக்காய் எது வேணால் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு கொண்டக்கடலைக்கு தேவையான அளவு இப்போ அதில் உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 பிஞ்ச் அளவு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொண்டக்கடலை நல்லா வெந்து வரும். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அதோட ஆயிலும் விட்டுக்கோங்க. இப்போது குக்கர் மூடியை போட்டு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா வெந்துடும். இது மாதிரி கொண்டக்கடலை வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அரைக்க வேண்டிய மசாலா என்னன்னு பார்க்கலாம். தேங்காய் எடுத்துருக்கோம். அடுத்து வந்து கொண்டக்கடலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நல்லா வந்து குழம்பு திக்னஸ் கொடுக்கும். அடுத்து ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், இதையும் அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து குழம்பு எப்படி தாளிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டோம். அதில் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் புளிக்குழம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து வந்து 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிறோம். வெந்தயம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துருக்கோம். அடுத்து வந்து ஜீரகம் 1/2 ஸ்பூன், அடுத்து சோம்பு 1/2 ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கியிருக்கோம், அதை தான் இப்போ சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருந்தது, அதை தான் நான் சேர்த்துருக்கேன். அடுத்து வந்து கருவேப்பிலையும் சேர்த்து அதோடய நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி 2 பழமாக எடுத்துருக்கோம். அதுதான் குழம்புக்கு இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதையும் வந்து சின்னதாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி நமக்கு வந்து எண்ணெய் மிதக்குது பாருங்கள், அந்த ஸ்டேஜில் மசாலா தூள்லாம் சேர்த்துக்கிறோம். மஞ்சத்தூள், அடுத்து மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஃபுல்லாக சேர்க்குறோம் மிளகாத்தூள். அடுத்து வந்து மல்லித்தூள் சேர்க்குறோம், அதாவது 3 ஸ்பூன் மட்டமான ஒரு அளவில் சேர்த்துக்கிறோம். அதாவது மிளகாத்தூள்லாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியதான். அடுத்து இதை நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. நல்லா கலர் மாறுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். எல்லாம் நல்லா வதங்கி கலர் மாறி இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம். இதில் வந்து முதல்ல பூண்டு பல் சேர்க்க மறந்துட்டேன், அதை சொல்ல மறந்துட்டேன். இப்போ அதோட வந்து பூண்டு பல் ஒரு 4-5 சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சி அந்த பேஸ்ட்டை தான் நம்ம இப்போ சேர்த்துருக்கோம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த தேங்காவோட அந்த கலர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச அந்த கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு சூப்பராக வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம அந்த மசாலாவோட ஊற்றிக்க வேண்டியதுதான். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த தேங்காய் மசாலாவோட அந்த கொண்டக்கடலையோட அந்த தண்ணியும் எல்லாத்தையுமே ஊற்றுங்க. அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை தனியாக எடுத்துடாதீங்க. நம்ம அந்த வேக வச்ச அந்த கொண்டக்கடலை தண்ணியும் சேர்த்து ஊற்றுங்க. எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறம் இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஒரு கொதி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளிக்கரைசல் தனியாக கரைச்சி வச்சுருக்கோம். அதை நல்லா திக்கானதாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதை தான் நம்ம கடைசியாக ஊற்றுறோம். அதையும் கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அவ்வளோதான், கொண்டக்கடலை புளிக்குழம்பு ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதோட நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சாப்புகளை சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.